அனகாபுத்தூர்ல பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இப்போ ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா முக்கிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ரேஷ்மா என்ற பெண் அனகாபுத்தூரில் வசிச்சுட்டு வந்த நிலையில் அவங்க சேர்ந்து வாழ மறுத்திருக்காங்க கணவரோட. இதனால் அவங்களுடைய முகத்தில் பெப்பர் ஸ்ப்ரே அடித்து வெட்டி கொலை செய்திருந்த வழக்கில் இப்போ கொலையாளியை பெங்களூரில் வச்சு சிறப்பு படை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறதா நமக்கு முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. அவரை சங்கர் நகர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்த இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நபர் யார், அவருடைய கணவரா அல்லது நண்பரா, இது பற்றின பல்வேறு தகவல்கள்லாம் கூட நம்ம கேட்டு பெற இருக்க வேண்டிய நேர்களே. ஆனால் முதற்கட்ட விசாரணையில் பெங்களூரை சேர்ந்த ரேஷ்மா அசோக் என்பவரை திருமணம் செஞ்சு 2 குழந்தைகளுக்கு தாயா இருக்கிறாங்கன்னு கணவரை பிரிஞ்சு கடந்த 2 மாதங்களா தன்னோட மகளோட அனகாபுத்தூர் வாடகை வீட்டில் வசிச்சுட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் அவங்க கொலை செய்யப்பட்டு கிடந்திருந்தாங்க. பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு அந்த பெண்ணை வெட்டி கொலை செய்யப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இப்ப ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்ட நபர் தற்பொழுது சென்னைக்கு வரவழைத்து அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சங்கர் நகர் காவல் நிலையத்தில் இந்த நபர்கிட்ட விசாரணை நடத்துறாங்க போலீசார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.